வணக்கங்க. அன்பு கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கேரளா டிஷ்ஷுங்க சம்மந்தி. அதுக்கு என்னென்ன பொருட்கள்னா, ஒரு பிடி தேங்காய், 5 வரமிளகாய் காரத்துக்கு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை தழை ஒரு 10 எடுத்து உருவி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ருசிக்கு உப்பு, இதெல்லாம் மிக்சியில் சேர்த்துட்டு அரைக்கணுங்க. தண்ணியே சேர்த்தக்கூடாது. தண்ணி சேர்த்தாம அரைக்கணும். ஏச்சுங்க அரைச்சிட்டு பார்க்கலாம். வந்தாச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்படிதாங்க இருக்கும். தண்ணி ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் கொண்டு நான் சேர்த்துல. இப்படிதான் இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னா, நல்லா சாப்பாடு போட்டு இதுக்கு மேலே நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக. கேரளா டிஷ்ஷுங்க இது. இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், களிக்கு நல்லாயிருக்கும், ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி மதியானம் வச்ச சாப்பாடு மீதி போயிடுச்சு. அதுக்காக நான் செஞ்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.